போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் அகஸ்டின் மற்றும் மரிய கெப்சி குடும்பத்தினர் திருமயம். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து குடும்பத்திற்கு நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி ஜேம்ஸ் வில்லியம், ரோசரி மேரி, டேஃப்லின் பிரார்த்தனா மற்றும் ஜெரார்டு வினோத் குடும்பத்தினர் தூத்துக்குடி. அன்னை மரியின் பரிந்துரை வழியாக இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறவும் மற்றும் தொடர்ந்து இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆரோக்கியமும் இறையாசிரும் வேண்டி தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்காருள் உதவிகளால் கிறிஸ்துவின் இயல்புக்கு ஏற்ப எங்களை மாற்றி அருளவும் வேண்டுகின்றோம். அதனால் பழைய மனிதனுடைய இயல்பை களைந்துவிட்டு அவருடைய வழிகளில் வாழ எங்களுக்கு வரம் அருள்வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 8 முதல் 15 முடிய. அந்நாள்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமை அடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூட்டத்தைச் சேர்ந்த சிலரும் சிரேன்
அலெக்சாந்திரியா நகரினரும் சிசிலியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. பின்பு அவர்கள், இவன் மோசைக்கும் கடவுளுக்கும் எதிராக பழிச்சொற்கள் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் என்று கூற சிலரை தூண்டிவிட்டனர். அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக இழந்தெழச் செய்தார்கள். உடனே அவர்கள் எழுந்து வந்து அவரை பிடித்து தலைமை சங்கத்திற்கு இழுத்துச் சென்றார்கள். மேலும் பொய் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்கள், இந்த மனிதன் இத்தூய இடத்தையும் திருச்சட்டத்தையும் எதிர்த்து ஓயாமல் பேசி வருகிறான் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள், நசரேயனாகிய இயேசு இந்த இடத்தை அழித்து விடுவார் என்று மோசைக்கும் நமக்கும் கொடுத்திருக்கின்ற முறைமைகளை மாற்றி விடுவார் என்றும் இவன் கூற கேட்டோம் என்றார்கள். தலைமை சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதூதரின் முகம் போல் இருக்க கண்டனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். தலைவர்கள் ஒன்றும் கூடி எனக்கெதிராய் சூழ்ச்சி செய்தாலும் ஊழியன் உம்முடைய விதிமுறைகளை குறித்தே சிந்திக்கின்றேன். ஏனெனில் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன, அவையே எனக்கு அறிவுரையால. ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். என் வழிமுறைகளை உமக்கு எடுத்து சொன்னேன். நீர் என் மன்றாட்டை கேட்டருளினீர். உம் விதிமுறைகளை எனக்கு கற்றுத்தாரும். உம் நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தியருளும். உம் வியத்தகு செயல்களை பற்றி நான் சிந்தனை செய்வேன். ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா அல்லேலூயா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை திருவசனங்கள் 22 29 முடிய. இயேசு 5000 பேருக்கு உணவு அளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டு இருந்தார்கள். முதல் நாளில் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கே இல்லை என்பதையும், அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவில் இருந்து படகுகள் வந்து சேர்ந்தனர். இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகுமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால்தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவே மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையா இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்க, கடவுளுக்கு ஏற்றவர்களாக இருக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை அழைக்கின்றார். எதற்காக அவருக்கு ஏற்றவராக நாம் இருக்க வேண்டும்? எப்பொழுது நாம் அவருக்கு ஏற்றவர்களாக இருக்கின்றோமோ அப்பொழுதுதான் அவர் தருகின்ற அந்த நிலை வாழ்வை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அவருக்கு ஏற்றவராக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர், அதாவது தந்தையாம் கடவுள் அனுப்பியவரை நம்ப வேண்டும் என்று இந்த நற்செய்தி எடுத்து கூறுகின்றது. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது முழுமையான நம்பிக்கை வைக்க இன்று நற்செய்தி அழைப்பு விடுகிறது. ஆகவே முழுமையான நம்பிக்கை எவ்வாறு நம்மால் வைக்க முடியும்? எப்பொழுது மானிட மகன் தருகின்ற அந்த அழியாத உணவை நாம் பெற்றுக்கொள்கின்றோமோ அப்பொழுதுதான் அவர் மீது வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கை நிறைவடைகிறது. ஆகவே அவர் அழகாக கூறியிருக்கிற நற்செய்தியில் என்ன கூறுகிறார் என்றால், நான் தருகின்ற அந்த அழியாத உணவை நீங்கள் உட்கொள்ள வேண்டும் என்றால், அதாவது அவருடைய தூய உடலையும் தூய இரத்தத்தையும் உட்கொள்ள வேண்டும் என்றால் அதற்காக உழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். என்ன உழைப்பு? 3 உழைப்பை நாம் செய்யும் பொழுதுதான் ஆண்டவர் தருகின்ற அந்த உணவை பெறுவதற்கு நம்மளே நாம் ஆயத்தம் செய்கின்றோம். முதல் உழைப்பு என்னவாக இருக்குது என்றால், தூய்மையாக இருப்பதற்கு நாம் அனைவரும் உழைக்க வேண்டும். அதற்கு மிகப்பெரிய உதாரணம் யார் என்றால் அன்னை மரியாதான். நம் அனைவருக்கும் தெரிந்தது, அன்னை மரியா பிறக்கும் போதே அந்த ஜென்ம பாவம் இல்லாமல், அந்த பிறப்பு நிலை பாவம் இல்லாமல் பிறந்த ஒரு நபர். அந்த அன்னை அந்த தூயதோடு உள்ளத்து இருப்பதற்கு, தூயதாக இருப்பதற்கே அனைத்து முயற்சிகளையும் செய்து வந்தவர், செய்தும் முடித்தவர். அதே போல்தான் ஆண்டவர் நம்மளையும் உழைக்க அழைக்கின்றார், தூய்மையாக இருப்பதற்கு.
ஆண்டவர் கூறுங்கள், நீங்க தூய்மையாக இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு ஆசீர் தருவேன். என்ன ஆசீர் என்றால், முதல் வாசகம் அழகாக எடுத்து கூறுகின்றது, நாம் அனைவரும் அருளும் வல்லமையும் நிறைந்தவர்களாக மாறி விடுவோம் என்றால், அதுதான் புனித லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தில் வானதூதர் வந்து கூறுகின்றார் அன்னை மரியாவை பார்த்து, அருள் நிறைந்தவரே வாழ்க என்று. நாமும் தூயதத்தை, தூய்மையான உள்ளத்தை தேடி அதற்காக தூய்மையாக இருப்பதற்கு உழைக்கும் என்றால், நாமும் எவ்வாறு புனித ஸ்தேவான் அருளும் நிறைவாழ்வும் பெற்றவராக இருந்தது போல நாமும் அருளும் வல்லமையும் பெற்றவர்களாக நம்மால் இருக்க முடியும். முதல் உழைப்பு. இரண்டாவது உழைப்பு என்னவாக இருக்குது என்றால், நாம் நம்முடைய வாழ்வை முழுமையாக ஆண்டவரிடம் அர்ப்பணிப்பதற்கு உழைக்க வேண்டும். இதற்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் யார் என்றால் புனித யோசேப்பு. நீங்க புனித யோசேப்புடைய வாழ்வை எடுத்து பார்த்தோம் என்றால், அவருக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அது சிறிதாக இருக்கட்டும் சரி, பெரிதாக இருக்கட்டும் சரி, இல்லைனால் அவர் குழப்பமாக இருக்கிறார் என்றால் ஆண்டவரிடம் முழுமையாக ஒப்பு கொடுத்து விடுவார். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே அவர் செய்து முடிப்பார். அதே போல் இருக்கிறதுக்கு தான் நம் அனைவரையும் ஆண்டவர் அழைக்கின்றார். நம்முடைய வாழ்வை முழுமையாக ஒப்பு கொடுக்க நாம் உழைக்க வேண்டும். அவ்வாறு நாம் வாழ்வை ஒப்பு கொடுத்து விட்டோம் என்றால் ஆண்டவர் அதுக்கு ஒரு ஆசீர் தருகின்றார். அதுவும் முதல் வாசகத்தில் கூறுகிறார். என்ன ஆசீர் என்றால், ஆண்டவர் அவருடைய ஞானத்தையும் அவருடைய தூய ஆவியானவரையும் நமக்கு தருவார். எப்பொழுது ஒரு நபர் அவர் வாழ்வை ஆண்டவரிடம் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறாரோ, புனித யோசேப்பை போல, அப்பொழுது நம் முழுமையாக ஆண்டவருடைய ஞானத்தை பெற்று ஆண்டவருடைய தூய ஆவியானவரை பெற்று என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எடுத்து கூறுவார். என்று அதுதான் அழகாக புனித யோவான் நற்செய்தியில் ஆண்டவர் கூறியிருக்கின்றார். 14:26 பார்த்தோம் என்றால், நான் செல்வேன், உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன், அதாவது தூய ஆவியானவரை அனுப்புவேன், அவர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு வழி நடத்தி செல்வார் என்று ஆண்டவர் கூறுகின்றார். நம் வாழ்வை ஆண்டவரிடம் அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவது உழைப்பு. மூன்றாவது உழைப்பு என்னவாக இருக்கிறது என்றால், அந்த முதல் வாசகத்தில் ஒரு இறுதி வசனம் இருக்கிறது. என்ன வசனம்? அந்த சங்கத்தால் அந்த புனிதர் ஸ்தேவானை உடைய முகத்தை பார்க்கும் பொழுது அவருடைய முகம் வானதூதரின் முகத்தை போல் இருந்தது என்று கூறுகிறார்கள். ஆகவே வானதூதர் என்ன செய்தாரோ அதை செய்ய நம் ஆண்டவர் அழைக்கின்றார். அதுதான் மூன்றாவது உழைப்பு. என்ன செய்தார் வானதூதர்கள்? என்ன செய்து வருகிறார்கள்? அதுதான் பதிலுரை பாடலில் கூறியிருக்கிறார்கள். எப்பொழுதும் ஆண்டவருடைய திருச்சட்டத்தை கேட்டு நடப்பது, எப்பொழுதும் ஆண்டவருடைய இறை வார்த்தைகளை கேட்டு நடப்பது. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரை எப்பொழுதும் போற்றி புகழ்ந்து கொண்டே இருப்பது. நம்முடைய மூன்றாவது உழைப்பு என்னவாக இருக்கும் என்றால், ஆண்டவர் சொல்வதை கேட்டு நடந்து அவர் செய்த அனைத்து செயல்களுக்கும் அவரை போற்றி புகழ்ந்து ஒரு வான தூதரை போல் இருக்க ஆண்டவர் நாம் அழைக்கின்றார். அதான் திருப்பாடல் 103:20 பார்த்தோம் என்றால், வான தூதர்கள் ஒரு பணி என்னவாக இருக்குது என்றால், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து அவரை போற்றுவதுதான் வான தூதர்களுடைய கடமையாக இருக்கின்றது. அந்த கடமை நம்மளையும் செய்ய, அந்த உழைப்பு நம்மளையும் செய்ய ஆண்டவர் அழைக்கின்றார். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த 3 உழைப்பை நாம் செய்து முடிக்கும் பொழுது நம்மளையே நாம் தயாரித்து இருக்கின்றோம். எதற்காக? ஆண்டவர் அவருடைய தூய உடலும் இரத்தத்தையும் நமக்கு தந்து அது உட்கொள்வதற்காக தயாரான நிலையில் இருக்கின்றோம். அந்த உடலை, அந்த அழியாத உணவை, அந்த அழியாத அந்த இரத்தத்தை நாம் பெற்று கொள்ளும் பொழுது ஆண்டவர் தருகின்ற அந்த நிலை வாழ்வை கண்டிப்பாக நாம் வெல்வோம். இந்த அருளுக்காக அன்னை மரியாவுடைய பரிந்துரை நாடி தெய்வீக திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவேன் காணிக்கை
என்னை முழுமையாகவே இன்று மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வருவேன் உன் அன்பில் நினைந்து தருவே காணிக்கை என்னை முழுமையாகவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேர் இரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களே மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானதன் சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே. எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோர் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவர் தருகின்ற அழியாத உணவு இப்பொழுதுதான் அது ஆண்டவர் தூயாவியார் வழியாக ஆசிர்வதிக்க போகின்றார். ஆகவே நாம் முழுமையாக நம் வாழ்வை அவரிடம் அர்ப்பணித்து அந்த அழியாத உணவை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகியவர் அனைவருடனும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உன் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளன் கண்ணை தாயான புனித ஆரோக்கிய அன்னை, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவர் ஆகியவர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேர்த்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையா கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாங்க. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்து இருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திருவையின் நம்பிக்கை கண்ணோக்கி திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், இதோ நம்முடைய அன்றாட உணவு. செம்மறியின் விருந்திற்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா,
கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் இலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கார் அடையாளத்தின் காணிக்கைகளை எங்களில் பெருக செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவிலால் ஆற்றல் பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் அகஸ்டின் மற்றும் மரிய கெப்சி குடும்பத்தினர் திருமயம். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து குடும்பத்திற்கு நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி ஜேம்ஸ் வில்லியம், ரோசரி மேரி, டேஃப்லின் பிரார்த்தனா மற்றும் ஜெரார்டு வினோத் குடும்பத்தினர் தூத்துக்குடி. அன்னை மரியின் பரிந்துரை வழியாக இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறவும் மற்றும் தொடர்ந்து இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆரோக்கியமும் இறையாசிரும் வேண்டி